உங்களுக்கு தெரியுமா, என் உணவு நான் சொல்லும் விலையில். மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். மை ஃபுட் மை பிரைஸ். அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். தவறாக வழங்கப்பட்ட வாரிசு சான்றிதழை ரத்து செய்யாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட குடும்பம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுகா கோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மாதேஸ்வரன். இவருடைய தந்தைக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு பிறந்தவர் மாதேஸ்வரன். இவருடைய தந்தை 2வது மனைவிக்கு பிறந்த கண்ணன், சரவணன், சாந்தி இவர்கள் அனைவரும் சேர்ந்து உண்மையை மறைத்து முதல் மனைவிக்கு பிறந்த மாதேஸ்வரன் பெயரை சேர்க்காமலேயே கடந்த 16/4/2025 அன்று வாரிசு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனை அறிந்த மாதேஸ்வரன் இந்த வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய கோரி குமாரபாளையம் வட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார். மனு கொடுத்து இதனால் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் மன உளைச்சலுக்கு உண்டான மாதேஸ்வரன் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து வாரிசு சான்றிதழ் ரத்து செய்ய கோரி தர்ணா போராட்டத்தில் குடும்பத்துடன் ஈடுபட்டார். இதனை பார்த்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை செய்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். அங்கிருந்து சென்று தவறுதலாக கொடுத்த வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். இந்த மனுவை விசாரித்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 2 நாட்களுக்குள் வாரிசு சான்றிதழை ரத்து செய்யப்படும் என உறுதியளித்துள்ளார். பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் மூத்த தரத்து பையங்க. அவரை விட்டுட்டு தாசில்தார் வந்து ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருக்காருங்க. அதுக்கு போலியான சர்டிஃபிகேட். அவர்கிட்ட பாஸ்போர்ட் எடுங்கப்பா எல்லாத்து பாஸ்போர்ட் எல்லாமே இவர் மூத்த வாரிசுன்னு சொல்லி ஒரு உயிரில் தாத்தா எழுதி வச்சிருக்காருங்க. அவங்க இவர் பேரை விட்டுட்டு மொத்த சொத்தி அவங்க பேருக்கு எழுதிக்கிட்டாங்க. யார் எழுதினாரு? அவர் 2வது ஒரு சரம் தரன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி என்னை விட்டுட்டு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி இதில் வந்து இங்கே பே பண்ணிட்டு இல்லாத மாதிரி எழுதியிருக்காங்க. எது விசாரிக்கவே இல்லைங்க. எல்லாம் பணம் வாங்கிட்டு விசாரிக்கவே இல்லைங்க. எங்கேயுமே விசாரிக்காம பணம் வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கிறது பண்ணுறது இப்படி பண்ணியிருக்காங்க. குமரபாளையம் தாசில்தார் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.